இட்ஸ் சண்டே மார்னிங். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து இடியாப்பம் தான் செஞ்சுருந்தோம். ஸோ காலையிலே சீக்கிரமாக எழுந்தாச்சு. எழுந்துட்டு அன்றைக்கி ஆஃபீஸ் எல்லாமே லீவுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாமே செஞ்சிட்ருந்தோம். ஸோ இடியாப்பம் எப்போவுமே நமக்கு சாஃப்டாக வரணுன்னா நம்ம வந்து வெண்ணெய் ஊற்றி இப்போ செஞ்சோம் அப்படின்னா தான் வந்து சாஃப்டாகும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சைடிஷ் நம்ம வீட்டில் தேங்காய் பால் தான் வச்சுருந்தோம். ஸோ இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஆப்பத்துக்கும் தேங்காய் பால் சாப்பிடுவாங்க. நம்ம லைஃப்பில் சில பேர் இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணாலும் குறை சொல்லணும், என்ன பண்ணாலும் அதில் தப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டே குறியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா லைஃப்லையுமே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் வந்து அப்படியே தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு நாம் பாட்டில் நம்ம லைஃப்பை ஜாலியாக வாழணுமா, என்ன சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி அப்படியே இந்த காதில் விட்டுருணும். சில பேர் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், பட் சில பேர் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாத அந்த டைமில் நான் சொல்கிறேன். ஸோ என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நம்ம லைஃப்பை ஹாப்பியாக ஜாலியாக வாழ்ந்தோமா, நம்ம மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கிறோமா, நம்மளோட சந்தோஷம் மற்றவங்களுக்கு கஷ்டம் தராமல் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துகிட்டே போயிட வேண்டியதான். ஸோ எல்லா ஃபேமிலியுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. நான் சொல்கிறது ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் வந்து நம்மளை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுக்கிறதே நல்லது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே இடியாப்பம் வந்து வெந்துருச்சு. ஸோ அது கூட வந்து தேங்காய் பால் நம்ம எடுத்துட்டோம். தேங்காய் பாலோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் பாலில் வந்து நம்ம சீனி போட்டதுக்கு பதிலாக வெல்லம் போட்டு கூட சாப்பிடலாம், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.